சாஃப்டாக பூரி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மாவில் லைட்டாக உப்பு போட்டுட்டு பால் விட்டு பிசைஞ்சு எடுத்து வச்சிடலாம். நேற்றே இந்த பயிர் ஊற வச்சு வேக வச்சு எடுத்து வச்சுருந்தேன். ஸோ அதை தாளிச்சிக்கலாம். இது வந்து தட்டைப்பயிரில் சென்னா மாதிரி கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். எண்ணெய் ஊற்றி இந்த பட்டை, கிராம்பு, மசாலா, சோம்பு அதெல்லாம் போட்டு தாளிச்சிட்டு வெங்காயம் போட்டு வதக்கி விட்டுக்கலாம். கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். அதுக்குள்ளே நம்ம வந்து தக்காளி எடுத்து பேஸ்ட் பண்ணி லைட்டாக கிரைண்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். லைட்டாக கிரைண்ட் பண்ணால் போதும், ரொம்ப கிரைண்ட் பண்ணக்கூடாது. லைட்டாக கிரைண்ட் பண்ணி அதை தாளித்து விட்டுக்கலாம். அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு அதையும் நல்லா வதக்கிட்டு ஒரு 2 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டு வதக்கிக்கலாம். உப்பு சேர்த்துக்கணும். உப்பு ஆல்ரெடி நான் பயிரில் வேக வச்சு எடுத்து வச்சிட்டேன், அதனால் இதில் உப்பு போடல. அதனால் அடுத்து பயிரை போட்டு கிளறி விட்டுக்கலாம். ஸோ லைட்டாக தண்ணி விட்டு அந்த பயிர் வேக வச்சு தண்ணியே இருந்துச்சு. ஸோ அதையும் போட்டு கிரேவி மாதிரி ஆக்கிட்டோம். ஸோ நம்ம இன்னொரு ஸ்டவ்வில் மாற்றி விட்டுட்டு அது கொஞ்சம் வேகட்டும். அதுக்குள்ளே பூரி போட்டு எடுத்துட்டோன்னா பூரி ரெடி ஆகிடுச்சு. நம்ம அந்த பால் விட்டு நம்ம எண்ணெய் சேர்க்கக்கூடாது. பூரி மாவுக்கு பிசையும் போது எண்ணெய் போடாமல் பிசைஞ்சு எடுக்கணும். எடுத்து கொஞ்சம் பால் விட்டிங்கன்னா டேஸ்ட் நல்லா